கபால பாதி. கபாலம் அப்படின்னா என்ன? மண்டை ஓடு. மண்டை ஓடு. கபாலீஸ்வரர் மண்டை ஓட்டை கையில் வைத்திருக்கக்கூடிய ஈஸ்வரன் கபாலீஸ்வரன். பாதி கழுவுதல். மண்டையை கழுவ முடியுமா? பிராணசக்தியினால் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் கழுவலாம். நான் அப்பவே சொன்னேன், பிராணாயாமம் 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. கழுத்திலிருந்து தலை, கழுத்திலிருந்து இடுப்பு, இடுப்பிலிருந்து பாதம். இப்ப நாம பண்ணிட்டு இருக்கிறது கழுத்திலிருந்து தலை. ஸோ தலைக்கு சம்பந்தப்பட்டது மண்டை ஓடு, மண்டை ஓட்டுக்கு சம்பந்தப்பட்டது மூளை, மூளைக்கு சம்பந்தப்பட்டது மனது. 8 பாயிண்ட் மனது தான். பேரு தான் கபாலபாதி. ஆனா அதுக்குள்ள வேலை பண்ற மனதை கழுவக்கூடிய பிராணாயாமம். நிறைய கேள்வி நமக்குள்ள எழுது. என்னடா இவ்வளவு கெட்ட கேரக்டர்கள் என்கிட்ட இருக்கு, எப்படா நான் திருத்திக்க போறேன், எப்படா நல்லவாக போறேன், தினமும் சாமி முன்னாடி கை கும்பிட்டா கேரக்டர் சேஞ்ச் ஆகிடுமா? கேரக்டர் சேஞ்ச் ஆகிறதுக்கு செய்கிற பிராணாயாமம் தான் கபாலபாதி. பஸ்திரிக பிராணாயாமம் எப்படி பண்றோம் அதே மாதிரி தான் கபாலபாதி. ஆனா ஒரு வித்தியாசம் என்னன்னா, அங்க கையை மேல இருந்து கீழே கொண்டு வர்றோம். அந்த கை கீழே வர்ற ப்ரெஷர்ல காற்றை மேலே அனுப்புறோம், வெளியே அனுப்புறோம். அது பஸ்திரிகா. இங்க காத்து அதே மாதிரி தான் வயிற்றுல இருக்கிற காற்றை வெளியே போடுறோமே தவிர காற்றை உள்ளே இழுக்கிறதுல எந்த விதமான கான்சன்ட்ரேஷனோ அல்லது பிரயத்னமோ இல்லை. வெறும் காற்றை வெளியே போடுறது தான். அது எப்படி பண்ணோம் அதே மாதிரி தான் இது. ஆனா இதில் முத்திரை போடுறோம், ஆதி முத்திரை. இதை இப்படியே கொண்டு போய் வயிற்றுக்கு கீழே தொடை மேல வச்சுக்கணும். அடி வயிற்றுக்கு கீழே தொடை மேல வச்சுக்கிட்டு முதுகை ஸ்ட்ரைட் பண்ணி காத்த பஸ்திரிக பிராணாயாமத்தில் எப்படி வயிற்றிலிருந்து நெஞ்சு, நெஞ்சிலிருந்து கழுத்து, கழுத்திலிருந்து மூக்கு வெளியே தள்ளணும். அதே மாதிரி தான் இது. இது கூட அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர் இருக்கு. ஆனால் கற்றுக்கிறப்ப ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் கியரை தான் பண்ணணும். கற்றுக்கிட்ட பின்னாடி 10 புல்லிங். ஃபர்ஸ்ட் கியரில் 10 புல்லிங், செகண்ட் கியரில் 10 புல்லிங், தேர்ட் கியரில் 10 புல்லிங். அது பண்ணாதான் எஃபெக்ட் இருக்கும். ஜலந்தர பந்தா, உத்தியான பந்தா, இது ரெண்டும் நடக்கக்கூடிய ஒரு பிராணாயாமம். ஜலந்தர பந்தா கழுத்து, உத்தியான பந்தா வயிறு. இது 2 வேலையும் இந்த பிராணாயாமத்தில் நடக்கும். பண்ற பாருங்க. என் தோல் ஏன் மேலே கீழே வருதுன்னா வயிறு உள்ளே இழுக்கிறதுனால வருது. இந்த பிராணாயாமத்தினுடைய சீக்ரெட்டே வயிறை உள்ளே இழுக்கணும். எவ்வளோ வயிறை உள்ளே இழுக்கிறீங்க அவ்வளோ காற்று வெளியே வரும். பிராணாயாமம் செய்யும் பொழுது கண்ணை மூடிக்கிட்டு தான் பண்ணணும். பிராணாயாமமே ஒரு தியானம். தியானம் என்பது மனதை, உடலை, ஆன்மாவை ஐக்கியப்படுத்துவது. எப்போ நீங்கள் கண்ணு முடிக்கிறீங்க, உங்கள் மனசை இந்த காற்று மேலே வைக்கிறீங்க, தட் பிகம்ஸ் அ மெடிடேஷன். ஸோ அதனால் கண்ணை திறந்துக்கிட்டு எந்த காரணத்தை கொண்டும் பிராணாயாமத்தை பண்ணக்கூடாது. ஞாபகம் அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடுறதுக்கு விடக்கூடாது. அதை இழுத்து கொண்டு வந்து உங்கள் பிராணசக்தி மேலேயே வச்சுக்கணும். இதுதான் பிராணாயாமத்தினுடைய இம்பார்ட்டன்ஸு. ஒரு வகையில் பிராணாயாமம்னு சொன்னால் கூட அது ஒரு தியானம்.